ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்ஸ் ஆஃப் மால். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025 ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா? நடக்கக்கூடிய சரியான இந்திய நேரம் என்ன? கர்ப்பிணி பெண்கள் செய்யவே கூடாத சில விஷயங்கள், அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சந்திர கிரகணம் அப்படின்னா சூரியன், பூமி, சந்திரன் இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது, அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி சந்திரன் மேலே படாது. ஸோ பூமியுடைய நிழல் தான் சந்திரன் மேலே படும். இந்த ஒரு நிகழ்வை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா ரத்த சிவப்பு சந்திர கிரகணம், ரெட் மூன், பிளட் மூன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த கிரகணம் நடக்கக்கூடிய ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா முழு நிலவுமே ரத்த சிவப்பு நிறத்தில் மாறிடும். இதனால் இதை ரத்த நிலவு, பிளட் மூன் அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த கிரகணம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வர இருக்குது. காலை 9:27க்கு தொடங்கி மாலை 3:03க்கு இந்த கிரகணமானது முடியும். கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு தொடர்ந்து இந்த கிரகணம் நடக்கும். இந்த கிரகணத்துடைய ஹை லெவல், அதாவது பீக் ஸ்டேஜ், உச்சக்கட்ட நிலை எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் 12:28க்கு இருக்கும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரம் நமக்கு பகல் பொழுதாக இருக்கிறதுனால இந்த கிரகணத்தை நம்மளால் பார்க்கவோ உணரவோ முடியாது. ஸோ கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கிரகண நேரத்தில் இப்படி தான் கர்ப்பிணி பெண்கள் இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொன்னதுனால அந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மற்றபடி கிரகண நேரத்தில் இதனால தான் குழந்தை இந்த மாதிரி பிறந்துட்டாங்க, ஏதாவது பிறவி குறைபாடுகள் இருக்குது, வாய் பிளந்த நிலையில் இருக்குது, மூக்கில் மார்க் இருக்குது, காது மடிஞ்ச நிலையில் பறக்கிறாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபுமே கிடையாது. பட் நம்மளுடைய பெரியோர்கள் சொல்லி கொடுத்ததுனால இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கிரகண நேரத்தில் பொதுவாகவே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த டிப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் நம்ம தேவையில்லாமல் வெளியே சுற்றக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த கிரகண நேரத்தில் பகல் பொழுதில் சூரிய கதிர்கள் கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம போகக்கூடிய நேரங்கள், முக்கியமான வேலைகளுக்காக நம்ம வெளியே போகிறோம், டெலிவரி டைம் அன்றைக்கி இருக்குது, ஸ்கேன் இருக்குது, டாக்டர் பார்க்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலரான இடத்துக்கு நம்ம சீக்கிரமாக ரீச் ஆகிட்டு நம்மளோட ஒர்க்கை முடிக்கலாம். தேவையில்லாமல் சன்னுக்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆக வேண்டாம். அதை மட்டும் கொஞ்சம் நம்ம கவனத்தில் பார்த்துக்கலாம். மற்றபடி நம்ம தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா வெளியே போய் தான் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்கு மட்டும் நம்ம வெளியே போகலாம். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயமும் நமக்கு இல்லை, வெளியே போகிற அவசியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லது. கிரகணம் முடிஞ்சதும் குளிக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம் அப்படின்னா குளிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்மளோட ரொட்டீனில் நம்ம எப்போ டெய்லி குளிப்போமோ அந்த டைமை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியே போயிட்டோம், ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டுக்கு நம்ம குளிக்கலாம், பிரச்சனை இல்லை. வீடு சுத்தம் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சாப்பிட்லாமா, தண்ணி குடிக்கலாமா, தூங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம், தூங்கலாம். பெட்டர். நீங்கள் தூங்குறது ரொம்பவே நல்ல விஷயம். அந்த டைமில் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத பயம், பதட்டம் இதெல்லாம் நமக்கு இருக்காது. ஸோ நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தூங்கிடுறது பெட்டர். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலான லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கணும். அந்த டைமில் நமக்கு செரிமானம் அதிகமாக இருக்காது, ஜீரண சக்தி கம்மியாக இருக்கிறதுனால ப்ளோட்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான்வெஜ் ஐட்டம், ஆயிலி ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. நிறைய பேர் ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால காய்கறி கட் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. வேலைக்கு யாரும் ஆள் இல்லை, துணைக்கு நமக்கு ஆள் இல்லை, வீட்டில் வேறு யாரும் அந்த வேலையை செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னா நம்ம தான் செய்யணும் இல்லையா? ஸோ ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல தண்ணி குடிக்கலாம், தூங்கிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் படிங்க, மனசு அமைதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணோன்னா நமக்கு அந்த கிரகணம் நாள் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நாளாக தான் தெரியும். எந்த ஒரு பயமும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. முக்கியமாக இது சூரிய கிரகணம் கிடையாது, சந்திர கிரகணம் தான். பகல் பொழுதில் சூரிய கிரகணம் வந்தால் தான் நம்ம பயப்படணும், தாக்கம் அதிகமாக இருக்கும். இது சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுனால பெரிய அளவுக்கு தாக்கம் இருக்காது. ஸோ கர்ப்பிணி பெண்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.